முத்துநகை முழு நிலவே புத்து விளக்கே கொடி மலரே. அண்ணா என்னது இது? அப்படியே கல்யாண காலம் வந்துருச்சு போல. சும்மா இரேண்டா, ஏண்டா நீ இப்படி போட்டு பாடாப்படுத்துற? அம்மா காலையில எந்திரிச்சதுல இருந்து அண்ணா சீக்கிரம் கிளம்புங்க உங்க அழகு நான் பாக்கணும் போட்டு நீ டார்ச்சர் பண்றாமா. இளங்கோ வர வர ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க நீ. என்னமா சேட்டை பண்ணுன? அண்ணா அழகா இருக்காருன்னு சொன்னது ஒரு சேட்டையா? நான் அந்த சேட்டையை சொல்லல, நீ வேற விதமான சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அத சொன்ன. அப்படியா மா? சேட்டைனா இன்னைக்கு என்னன்னே தெரியாதுமா, என்னென்னமோ சொல்றீங்க. டேய், ஒரு பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். அதோட ஆக்ஷன் பண்றோம் தெரியுமா, நடிக்கிறோம் தெரியுமா, அதை பர்ஃபெக்டா பண்ணணும். அது கூட ஒரு அர்த்தத்தோட பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி? அண்ணா என்ன சொன்னா என்னன்னு கேக்குறேன். என்னன்னா கலாய்க்கிறீங்க? நான் தம்பினா? ஆமாடா, நீ மட்டும் எனக்கு சித்தப்பானா சொன்ன. மா அண்ணா ஓவரா பேசுறாருமா, அண்ணனை கூட்டிட்டே போவேணாம், நம்ம இங்கே இருந்துக்கலாம். ஆமா, நம்ம கூட்டிட்டு போலனா மட்டும் அவன் வந்துட மாட்டான். டேய், அவன் எப்படா மதுரைக்கு போவோன்னு காத்துக்கிட்டு இருக்கான்டா, நீ வேற ஏன்டா? புரிஞ்சா சரி. என்னம்மா இன்னமா ரெடியாகாம இருக்காங்க? எல்லாரும் டக்கு டக்குன்னு மண்டில தட்டி விட்டு ரெடியாக சொல்லுங்கம்மா, சீக்கிரம் போவேணாம். எல்லாரும் ரெடி ஆயாச்சு. என்ன இந்த இசை மட்டும் தான் லேட் பண்ணுவா, அவ ஒருத்தி மட்டும்தான். அப்படியா? அப்பதையே ரெடி ஆயிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்ட. உனக்கு எப்படி தெரியும்? ஏமா வீட்டுல இத்தனை பேர் இருந்தாங்க, யாராரு ரெடியா இருக்காங்க கூட பாக்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கா யாரும் மூளை இல்லாம இருக்காங்க? அப்பதே பாத்துட்டோமா, ரெடி ஆயிட்டாங்க. சரியா போச்சுடா இளங்கோ. எனக்கு என்னமோ அண்ணனுக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏமா நீங்க வேற, அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு இல்லம்மா. தம்பி அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா வேற மாதிரி அண்ணன் கேட்பேன். போங்கண்ணா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியா? டேய் குலையாதன்னு சொன்னேன், குலைஞ்சு பேசாதன்னு ஒண்ணு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அண்ணா இது என்னடா பேச்சு? ஏன் இப்படி குலைஞ்சு பேசுற? என்னத்த சொல்ல? சரி சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். என்ன அன்பு, ரெடியா? ஏ ராஜா அழகு. அப்ப நானு நீயும் தாண்டா. அவ ராஜானா நீ அவனுக்கும் மேல. சரியா? ரெண்டு செல்ல குட்டிங்க அழகா இருக்கீங்க. சரி கிளம்பலாமா? ஆமா கிளம்பலாம். அக்கா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. இதோ வர வந்துட்டோம். சவுண்ட் போட்டாச்சு உங்க ஸ்ரீ அம்மா. போலாமா? வாங்க போலாமா? அண்ணா நீங்க போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓ, முக்கியமான வேலையா? அதான் கிளம்பிட்டீல, வேற என்ன? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த கோட் பிடிக்கல, நான் வேற கோட் மாத்திட்டு வரேன். நல்லாதான் இருக்கு, இந்த கோட்டுக்கு என்ன? அண்ணா புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் புடி போட்டு விளக்க முடியுமா? நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நீங்க போங்க. டேய், முதல்ல என்னன்னா கோட்டு பிடிக்கல, கோட்டை மாத்துறேன்னு சொன்னேன், இப்ப ரெஸ்ட் ரூம் போகணுமா? அப்புறம் வேற என்ன சார், சாப்பிட்டுட்டு வர போறியா? அண்ணா போங்கண்ணா, போங்க சீக்கிரம் போய் அண்ணிய போய் பார்க்க வேண்டிய வேலையை பாருங்கண்ணா. போங்கண்ணா சீக்கிரம், டிப் டாப்பா ரெடி ஆகுங்க. லங்கோ சரி மா, வாங்கம்மா போலாம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. எப்பா, இவங்கள சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. சரி ஓகே, இனி போய் நம்ம மைனாவை பார்க்கலாம். அடியே என் மைனா, இந்த வாரேன். யார் ஹெல்ப் பண்ணுவா? எத்தனை டைம் சொல்லிருக்கேன் என்ன விட்டுட்டு போகாதன்னு. அம்மா, இப்ப நான் என்ன பண்ணி நாட் கட்டுவேன்? இப்படி யார கூட வேலை பார்த்துட்டு நிக்கிறனே. பாட்டி, அத்தை, சும்மாவே பாட்டி லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் தான் எப்போதுமே லேட்டா கிளம்புறேன், இப்பவும் நான் தான் லேட். பாட்டி. என்ன மைனா ஃபேஸ் வாடி இருக்கே, ஒண்ணுமே புரியலையே, என்னவா இருக்கும்? நம்ம தான் இன்னும் அவகிட்ட வம்பே இருக்கலையே, அப்புறம் எப்படி ஃபேஸ் வாடலாம்? எப்படி இருந்தாலும் கோவம் தான் படுவா. சரி கூப்பிடுவான். இரு இன்னும் நான் ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசவே இல்ல. பேசாததுக்கு முன்னாடி இப்படி மூஞ்சியை வச்சா எப்படி மனுஷனுக்கு பேச தோணும்? நீ எதுக்கு என்கிட்ட பேசுற? நீ எதுக்கு என்கிட்ட பேசுறன்னு கேக்குறேன். அம்மா எதுக்குமா இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், என்னாச்சு? ஏய், நீ வெளிய போ. இப்ப எதுக்கு உள்ள வந்த? ஒரு பொண்ணு ரூம் திறந்து கிடந்த போதுமே அப்படியே உள்ள வந்துருவியே. அது பொண்ணு ரூமு, இது என் பொண்டாட்டி ரூமு.
யார் யாருக்கு பொண்டாட்டி? போ வெளிய போ. நீதான் மைனா, நீதான் எனக்கு பொண்டாட்டி. ஆமா, நீ அக்காவுக்கு பொண்ணுனா எனக்கு முறை பொண்ணு பொண்டாட்டி தானே? அதான். என்ன நீ இன்னும் கிளம்பலையா? இப்பதான் என் அம்மா உன்னை பத்தி அப்படியே புராணமா அளந்து விட்டுட்டு இருந்தாங்க. நான் உனக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணேன். ஏன் இப்படி நிக்கிற? நான் கிளம்புறேன். கிளம்பாம கூட இருக்கேன். இங்கே பாய் விரிச்சு கூட படுத்து தூங்குவேன். போ. தூங்குமா, நான் உன்னை வேணான்னு சொல்லல. ஆனா நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வந்து தூங்கலாமே. எனக்கு நிச்சயதார்த்தம், கலைமாமக்கு தான் நிச்சயதார்த்தம். அப்ப நான் வந்தாலும் பிரச்சனை இல்ல, வரலனாலும் பிரச்சனை இல்ல. போ. ஏய், என்ன நீ என்ன துரத்தி விடுறதுலே குறியா இருக்க? டேய் இம்ச, வெளிய போறியா? போ. ஏன் இவ்ளோ கோவப்படுறா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நேரம் தெரியாம இவன் ஒருத்தன். என்ன? இரு கோவப்படாத. ஏன் இப்படி கோவப்படுற? இதுதான் ப்ராப்ளம்னு சொன்னா பேசாம போயிருப்பேன்ல. ஆமா, சொன்னா மட்டும் அப்படியே உன் மரமண்டைக்கு எல்லாம் உரைச்சிரும் பாரு. போடா வெளிய ஃபர்ஸ்ட். ஏய், என்னது இது? ஜஸ்ட் நாட்டு உன்னால கட்ட முடியல, அதுக்கு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு இருக்க. அவங்க பூரா அங்கே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அது என்னோட ப்ராப்ளம், எனக்கு பாத்துக்க தெரியும். நீ ஃபர்ஸ்ட் வெளிய போறியா? வேணா நான் ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப் பண்ண போறியா? இங்க பாரு, நீ ஹெல்ப் பண்ண நினைச்சனா பேசாம வெளிய போயிரு. போ, வெளிய போ. இல்லனா என் பாட்டி, அத்தை, அம்மா 3 பேர் யாராவது வர சொல்லு. ஏய், அவங்களே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கடி. எல்லாத்துக்கும் டைம் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஒண்ணு ஒண்ணா. அப்ப நீ வெளிய போ, எனக்கு பாத்துக்க தெரியும். இசை, ரொம்ப பண்ணாத. என்ன இது ஒரு ஹெல்ப் தானே? ஏன் நான் கட்டி விட கூடாதா? டேய், ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பாத்து கேக்குறது உனக்கு வெக்கமா இல்ல? நீல என்ன வெங்காயத்தை யூஎஸ்ல போய் படிச்ச? ஏய், ஓவரா பண்ணாதடி. இது ஒரு ஹெல்ப் தான், ஓகேவா? ஏன் நான் ஹெல்ப் பண்ண கூடாதான்னு கேக்குறேன். நான் என்ன ரோட்ல போறேனா? உனக்கு முறப்பையன் தானே? இந்த ஹெல்ப் கூட நான் பண்ண கூடாதா? பண்ண கூடாது, வெளிய போ. டேய், ஏய் லூசு. செழித்தழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கருத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தின் உள்ளே ஓலை ஒன்று கொதிக்க, எங்க மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க, தங்க தாமரை மகளே வாருகே, தத்தி தாவது மனமே வாழகே வா. இசை இசை சாரி. இசை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் இப்படி நடந்துக்கிட்டேன். ஏன்னா உங்ககிட்ட திரும்ப திரும்ப பேசுனா நீ வாக்குவாதம் தான் பண்ணுவ. அங்கே டைம் ஆயிடுச்சுன்னு அப்போதே சொன்னாங்க. அதனால தான். மற்றபடி தப்பா இருந்தா ஐ எம் ரியலி வெரி சாரி. இல்ல, தேங்க்ஸ். சரி, டிலே பண்ணாம வா. வரேன், நீ போ. தாமரை மகளே வாருகே, தத்தி தாவது மனமே வாழகே, வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே. இந்த கல்யாண கலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஆளுக்கு வந்துருச்சுப்பா. அங்கிட்ட உட்கார்ந்து காலவே மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. அத்தாச்சி என்னன்னு கேளுங்க அந்த பிள்ளைய. ஏற மல்லிகா அம்புட்டு அழகா இருக்கப்ல. இந்த சேலை சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க இந்த சேலை எடுத்துட்டாங்க தெரியலையே. அத நேத்தே காமிச்சாங்கல்ல வீடியோ கால்ல. வீடியோ கால்ல என்னன்னு தெளிவா தெரியும். சரி கொண்டு வருவாங்க பாத்துக்கறோம். ஆனா இந்த சேலை சூப்பரா இருக்குல உனக்கு. அம்புட்டு அழகா இருக்கு. யார் செலக்ஷன்? என் அம்மா செலக்ஷன்ல நல்லா தானே இருக்கும். நல்லாத்தே இருக்கு. இந்த பூவரசி இப்ப என்னவே பண்ணிக்கிருக்க? சேலைய கட்ட போறியா இல்லையா? நீ உன் ஜோலிய பாரு. என்னாலலாம் கட்ட முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன அன்னைக்கு சும்மா இது பண்ணிக்கிருக்கியா? இந்த வாரு வீம்பு பிடிக்கிற நேரமா அது? மாப்பிள்ளைக்காரங்க வந்து இருக்காங்க. இப்பதான் சேலைய கட்ட மாட்டேன், நிச்சயம் பண்ண மாட்டேன், பூ வச்ச மாட்டேன்னு எடுத்து கட்டல முடியாது. நான் அன்னைக்கு நான் கட்டணும், கட்ட முடியாது. நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆளுக்கு சேலைய கட்ட அத கட்டன்னு சொல்லிக்கிறீங்க. நான் கல்யாணத்துக்கு விருப்பப்பட நீங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிறீங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. அந்த நான் கட்டிக்க மாட்டேன். இப்படியே வீம்பு
பாரு, திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். ஒரு போலீஸ்காரவங்க அவங்களா வழிய வந்து உன்னைய கட்டிக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது அப்புறம் நீ என்ன இப்படி வீம்பு பிடிச்சிக்கிறீங்கன்னா என்ன? வீம்பு பிடிக்கிறதுனா என்னன்னு மட்டும் கேட்கறேன் நானு. இங்க பாரு, நான் வீம்பெல்லாம் பிடிக்கல. என்ன, நான் ஆரம்பத்துல இதான் சொல்லிருக்கேன், அவரை நான் கட்டிக்க மாட்டேன்னு. சும்மா நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணிக்கிறீங்க. அம்பர்த்தே பாத்து டா ரெடி ஆடிலாம் இல்லையா? அடி ஆத்தி மல்லியா. மல்லியா எங்க மல்லியா தான ஆள அடையாளமே தெரியல. கேத்த இம்புட்டு தூரம் இவளுக பூரா நீ வச்சு செஞ்சது பார்த்தாதான் அடுத்து நீங்க வரீங்களா? என்ன அத்தை? அவ கடந்துட்டு போறா. என்ன ரெடி ஆனிலாம் இல்லையா? நீ மட்டும் ரெடி இருக்கீங்க. இந்த பூவரசி அத்தை இங்க திரும்புங்க. என்ன கிறுக்கு, எதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க? சேலை கட்டி ரெடியா வேணுமா? மலியா பாரு அப்படி ரெடியா நிக்கிறானே. அத்தை என்னன்னு கேளுங்க. நான் சேலை கட்ட சொல்லிருக்கேன். வீம்பு பிடிச்சிட்டு நான் கட்டவே மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கா. சரியான நேரத்துல என்ன வந்து பண்ணி இருக்கான்னு பாருங்க. கழுதே, எதை கொண்டு அடிப்பினே தெரியாது. என்ன அங்க மாப்பிள்ளைக்காரங்க வந்து இருக்காங்க, நீ என்ன பண்ணிக்கிருக்க? மரியாதை சேலை கட்டுறியா என்ன? அத்தை நீங்க தானே இருந்தீங்க. நான் ஆரம்பத்துல என்ன சொல்லிருக்கீங்க? அவரை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் என்ன சும்மா சும்மா சேலை கட்ட அத கட்டி இத கட்டி சொல்லிருக்கீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஏன் இப்படி நீ சாவடிக்கிறீங்க? வாரே வாயாடி, உன் பாய்க்குலாம் உன்னைய எவன் கல்யாணம் கட்டிக்கிறான்னு நினைச்சுக்கிறங்க? என்ன அவரா தேடி வந்து கட்டிக்கிறேன்னு சொன்னவர வேணான்னு சொல்லிருக்கீங்க? உன் பாய்க்கு உன்னை எவன் கட்டுவான்னு நினைச்சுக்கிறக்க? அத்தை நானும் அதத்தான் சொல்லிக்கிறேன். அவளை சேலைய கட்ட சொல்லுங்க. மாப்பிள்ளைக்காரங்க வரசா வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா அவகிட்ட சொல்லிக்கிறோம். அந்த இடத்துல குத்துகள் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னடே தெரியல. என்னன்னு ஏட்ட ஒண்ணு இருக்கிற சேலைய கட்டி விட்டு நீங்க கட்டி விடுங்கங்கறேன். இங்க வாரு பூவரசி, ஆடம் பிடிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இப்ப சபையை கூட்டியாச்சு. சபையில அத்தனை பேர் வந்து உட்கார முன்னாடி வந்து உட்காருங்கிறேன். ஏன் இப்படி செஞ்சுக்கிருக்க? சும்மா சும்மா கோபப்படுத்திக்கிருக்காது. எனக்கு இது மட்டும் வேலை கிடையாது. ஊர்பட்ட வேலை வெளியே கிடக்குது. எல்லாத்தையும் பாக்குறேன். என்ன நினைச்சுக்கிருக்க நீ? உங்களுக்கு வேலை இருந்தா பேசாம போய் பாருங்க. நான் தான் சொல்றேன். நான் அந்த ஆளை கட்டிக்கிற மாட்டேன். நீங்க என்ன சபையை கூட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் சேலை கட்ட முடியாது. கட்டிக்கிற மாட்டேன். என்ன வந்து இந்த ஆளை ஜாக்கெட் எடுத்து கொடுத்தேன்? சொல்லு பாப்பா. நானா கொடுத்தேன், நீங்க கொடுக்க வச்சு அதனால கொண்டு போய் கொடுத்தேன். இல்லனா நான் அது கொடுக்க எங்க தலையில தான் இருக்கானே. இங்க பாருங்க, ஆளாளுக்கு என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். நிச்சயதார்த்தமும் பண்ணிக்க மாட்டேன். பூ வச்சுக்க மாட்டேன். நான் எதுக்குமே வரல. நான் வெளியவே வரல. மளிகா மட்டும் கூட்டி போய் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கங்க. அப்படியே சொல்லுவேன். இங்க வாரு பூவரசி, பேசாம இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்ய வேண்டியது தெரியாது. கோபப்படாம இருக்கா, பேசாம இருந்துக்க. மரியாதை சேலைய கட்டுன்னு சொல்லியாச்சு. அப்படித்தான் பாத்துக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இப்படி குத்துக்கலாட்ட உட்காந்துக்கிற சேலையை மாத்தாம ஒன்னே மாத்தாம என்ன நினைச்சுக்கிருக்க நீ? இந்த வாய் மட்டும் நின்னு வச்சுக்க. உன்னைனா ஒரு நாய் கூட கவ்வாது. என்ன மரியாதை சேலைய கட்டு. அத்தை அதனால கூட்டி கட்ட அடங்க மாட்டேன். அதத்தையும் செய்யணும். இங்க வாரு பூவரசி, நீயா இப்ப இந்த சேலையை கட்டிக்கிட்டு ரெடி ஆகலன்னு வச்சுக்க. அடுத்து அப்புறம் என்ன செய்வாளுங்க எல்லாத்துக்கும் தெரியும். பாத்துக்க. அம்பிடுத்தேன். அத்தைக்கு நிறைய வேலை கிடக்கு. தேவையில்லாம கடுப்பேத்தாம அதை இது என்ன பண்ணணுமோ சரியா செஞ்சுக்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. ஓயாம சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொன்னா பண்ணிக்கிறீங்க. நான் மட்டும் பண்ணிக்கிறேனுமா? ஏன் இப்படி என்ன சாவடிக்கிறீங்க? எனக்கு அந்த ஆளு வேணாம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. என்ன விட்டுருங்க. ஏன் கல்யாணத்துல விருப்பம் இல்ல? என்ன பாரு, இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை அழுகலாமா? விசேஷ நாட்கள வீட்ல பொம்பளை பிள்ளை அழுகலாமான்னு கேக்குறேன். உன்ன மாதிரி எல்லாரும் அழுதுக்கு இருந்தாலும் வச்சுக்க. எவளுக்குமே கல்யாணம் நடந்திருக்காது. என்ன நாங்களும் உங்கள மாதிரி ஒரு காலத்துல அடம் பிடிச்சவங்க. வேற வழி இல்லாம கட்டி வச்சு 4 பிள்ளைய பெத்துக்கிட்ட இல்லையா? அதே மாதிரியே அதுவும் போலீஸ்காரனா தேடி வந்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கு கல்யாணம் வேற உனக்கு எம்புட்டு கொழுப்பு. நான் கொழுப்பு எடுத்தவளாவே இருக்கேன். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. என்னை விட்டுருங்க. எனக்கு இந்த ஆளு கிடையாது. எனக்கு யாருமே கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. என்ன விடுங்க. இங்க வார்த்தை பூவரசி, அத்தாச்சி சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன இந்த மாதிரிலாம் மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரும்பாடு. நீங்க போலீஸ்காரங்கனால பெரிய இதா பேசுறீங்க அப்படின்னு நீ நினைக்கலாம். போலீஸ்காரனாலும் நல்ல மனசு இருக்கு தெரியுமா? அவன் உண்மையா பொண்டாட்டியை பாத்துக்கிற மாட்டானா? உன்ன மாதிரி அடம் பிடிச்சு நான் இவனை தான் கட்டுவேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறது உலகத்துல எந்த பொம்பளை பிள்ளைக்குமே கல்யாணம் நடந்திருக்காது. பிடிச்சவனதையும் கட்டணும்னா இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில அப்படியே உருப்படியா வாழ்ந்துடுறாங்களா? பிடிச்சவனை கட்டிட்டு போய் மட்டும். அதாவது ஆரம்பத்துல அப்படித்தே இருக்கும். அப்புறம் போக போக பழகிக்கிறோம். என்ன கட்டுதா என் செல்லம்ல. வாழ்க்கையில நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துடணும்னு கிடையாது. என்ன நடக்காத விஷயங்களை ஏத்துக்கிட்டு வாழ்றதே வாழ்க்கை. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியணும். பிறகு நீ வாழ்க்கையை வாழும் போதுதான் உனக்கு புரியும். என்ன சேலையை கட்டு. இங்க பாரு, சேலையை உன்ட கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். அத்தை நீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இங்க வாரு பூவரசி, நாங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஒருத்தவங்களை வற்புறுத்தி இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தப்பான விஷயம். அதை நாங்க செய்ய மாட்டோம். என்ன அதாவது நாங்களே இந்த அளவுக்கு அவங்கள வர சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நாங்க நினைக்கிறோம்னா அப்ப அவங்க எந்த இடத்துல ஒசந்த இடத்துல இருப்பாங்கன்னு நீ நினைச்சுக்க. இன்னும் அவங்க குடும்பத்து ஆளுகளை பார்க்கல, அதுக்கெல்லாம் எப்படி வருதுகளோ அது அதுக்கப்புறம் பாத்துக்குருவோம். அது இப்ப நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்பவும் சொல்றேன், என்ன போலீஸ்கார மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுக்கு மேல நீ வீம்பு பிடிச்சிக்கிருந்தீண்டா அதுல ஒரு ஈன வெங்காயம் கூட கிடையாது. என்ன இதுக்கு மேல உன் விருப்பம். அந்த சேலையை கட்டுறது தூக்கி எறியது உன் இஷ்டம். நீ அவகிட்ட எதுவும் பேசாதியா, அவ ரெடியாகி வருவா. நீங்க மலிவா பாருங்க. சரி வாங்க, வா போவோம். ஓடியா பார்வதி, கண்ணா, விஸ்வா இவங்களா எங்க? அதுவா வீட்ல இருக்கறா.
அவங்க புருஷன் சேலை வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஜாக்கெட் தைக்கவே கிடையாது, இப்போதையும் கொடுத்துருக்கா. காலையில 5 மணிக்கு கொண்டு கொடுத்து இன்னும் அந்த அக்கா ஆரி ஒர்க் வச்சு எல்லாம் மணிக்கு இருக்கு. எப்ப போட்டு எப்ப வர போறாள, நிச்சயம் முடிச்சதுக்கு அப்புறம் வருவான்னு நினைக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுப்பே கிடையாது. சரி செண்பகம் நடைய கட்டி வெளியே வேலை கிடக்கு, வா தாம்பரம் தட்டப்புறம் எடுத்து வைக்க. ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சட்டு புட்டு பார்த்து விடுங்க, மாப்பிள்ளைக்காரங்க அரை மணி நேரத்துல வந்துருவாங்க, அப்படியே வெளியே வரலாம். சரிங்க தேய் மடியா, அப்படி ராஜாத்தி மணி மின்னுறதே சும்மா கடங்க தாச்சி. எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம். என்ன இதுக்கு மேல உன் விருப்பம் என்னமா பண்ணி. உன் விருப்பம் இல்லாம என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. என்ன சித்தப்பா போன் அடிச்சாங்களா, வந்துட்டாங்களா என்ன? இப்பதான் கண்ணா விட்டு போன் அடிக்க சொன்னேன். நான் அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாமா. போலீஸ்கார மாப்பிள்ள என்ன சொன்னாரு, அவருக்கு இந்த ஊர் தானே, அவங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னடா அவனே, இங்கதான் 4-8 தானே, 4 தடவை தாண்டிதான் இருக்காங்க வீடு. வந்துருவாங்க, கரெக்டான நேரத்துக்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் 6 பேர் ஆரம்பிச்சிட வேண்டியதே. சரி நாம ரெடி ஆயிட்டோம். அங்க பொண்ணுல ரெடி பண்ணாங்களா, அந்த பூவரசி வேற என்னத்தையும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சொல்லி இருந்தாங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணு விளங்கலையே. இப்பதான் சித்தப்பா கேட்டு வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு பொறுமையை எடுத்து சொல்லுங்க, அப்புறம் கட்டிக்கிட்டு வர சொல்லி இப்பதான் புடவையை கட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னது சொல்லு, இந்த பொம்பளை பிள்ளைய பாடு பெரும் பாடு, என்னத்த சொல்லுன்னு தெரியல சித்தப்பா. அப்புறம் பெரியப்பா அந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கீங்களா, எல்லாம் சரிவர எடுத்து வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க ஒரு தடவை. அப்புறம் அந்த நேரத்துல வந்துட்டு எதுவும் சொல்லாம இருந்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம அவனை எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சாச்சு. செண்பகத்தை இப்பதான் சத்தம் போட்டு எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சாச்சு. இனி என்னடா ஐயரதே இன்னும் வரலன்னு நினைச்சுக்கிறேன். ஐயருக்கு போன போட்டு கூட்டு வரீங்களா, மருந்து போயிட்டு வரியா ஐயா? ஐயரை கூட்டு வரணும் ஐயா, அவங்க வண்டியில வரலையா? வண்டி வார வழியில பஞ்சுன்னு சொல்லி இருந்தாங்க. சரியா விளங்கல, என்ன எதுன்னு தெளிவா போன போட்டு கேக்குறேன். கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உடனே போய் கூட்டு வந்துரு, ஏன்னா நேரத்துக்கு எல்லாம் சரியா இருக்கணும்ல. அதுக்குதேன் என்ன 1/2 மணி நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அதுக்குதேன் சரி பெரியப்பா போயிட்டு வரேன். சரி ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. அப்புறம் இலக்கட்டுக்கு சொல்லி விட்டனே சந்தோஷ், அதை பாத்தியா? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டே பெரியப்பா. ஏதாவது மிச்சம் இருந்தா மட்டும் சொல்லுங்க, சரி வர செஞ்சிடறேன். என்ன சரியா? நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நாங்க போய் மாப்பிள்ள எடுக்காரீங்களா வராங்களான்னு. சரி ரமாவனே, சரி பாத்துக்க வரையா பாண்டி வரேன். சரி சித்தப்பா. இலை 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 அந்த வாழத்தை அங்க கொண்டு போகாதிய, அங்கிட்டு கொண்டு போய் ஓரமா வைக்கிறா, கரையாய் போயிரும். சரி சித்தப்பா. சித்தப்பாவா? டே எப்படாலும் சித்தப்பானே சித்தப்பாட்டு கூப்பிடுறிய, பார்த்து கொண்டு போ, கீழே விழுந்துற. இல்லை எவன்டா நீ, ஏன்டா அப்படி போட்டு பாடா படுத்துறிய? பார்த்து எடுத்துட்டு போங்கடா, கேக்குறீங்களா எதையாவது? இங்கயா காத்துல சூடும் போல கரையிற உன்னால, காத்துல சூடும் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாணம் வரும் உன்னால சேரும் அண்ணால நினைச்சாச்சு, சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள பண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போது? ஒரு பக்கத்து போகைது போராம பிடிச்சவங்க. அவன் சொன்னது உண்மைதானே? என்னவா வேலை எதுவும் இல்லையா? சுத்தி கிரிக்கீரே, ஆள மாட்டி கிரிக்கீரே, என்னவா? கோயில் எப்போ வருவான்னு காத்துக்கிருந்தேன். பறந்து வாரதுக்கு இம்புட்டு நேரமோ. கொஞ்சம் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன் மாமா. ஓஹோ அது இம்புட்டு நேரமா? பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா இருக்கு சேலை. ஏன் சேலதி அழகா இருக்கா, நான் இல்லையா? நீ கட்டி இருக்கிறதுனாலதான் இந்த சேலையே அழகா இருக்கு. ஒட்டா பாரு வெட்டி, எந்த கடையிலடா வாங்கினோமாமா? செம்மனுக்கு பேசாம போயிட அடிச்சு போடுவேன். உங்களுக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு வேற நேரங்காலம் இல்லையாடா? இந்த இடத்துல இருந்துதான் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? பூங்கடா வயிற்றுல கிளப்பம். நீ எதுவும் நினைச்சுக்காத. என்னவா ஆள் நாள் அழகா இருக்கீங்களே. போய் சொல்லாத மாமா, எப்பயும் போலதான் இருப்பேன். என்ன நீ வாங்கி கொடுத்த சேரனால கொஞ்சம் அழகா தெரிவேன். அப்படித்தான். அத்தாச்சியும் அப்பத்தாவும் அண்ணன் 3 நேரம் முன்னாடியே வந்துட்டாங்க. நீ இப்பதே வார என்னவா? அந்த கொடுமையை ஏன் கேக்குற? நேத்து நைட்டு திருட்டு பூனையாட்ட வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணி விட்டு என்னை ஒரு வேலை செய்ய விடல. நேத்து நைட்டு கொண்டு போய் தையல்கார அக்கா கிட்ட கொண்டு போய் சாக்கெட்டை கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா கொடுக்கவே முடியல, மறந்து போச்சு. காலையில வெள்ளம் அந்த அக்காவை எழுப்பி விட்டு அந்த அக்கா போட்டு டார்ச்சர் பண்ணி தச்சு போட்டுக்கிட்டு இப்பதான் கட்டிக்கிட்டு வாரேன். அச்சோ நான் வந்து கெடுத்து விட்டுட்டேனோ? அதுவும் நல்லாவே இருந்துச்சு. என்ன முன்னாடியே கொடுத்துருக்கணும். அத்தாச்சி சொல்லிக்கிட்டே இருந்தா காலையில வாங்கல, அப்புறம் பேரா கொடுத்து அப்படியே தச்சு போட்டு கட்டிட்டு வந்துட்டோம்ல. நாங்களா யாரு? யாராமா? போடி போ, உள்ளத வேலை இருந்த பாரு. யோ
என்னடி மரியாதை குறையுது? அப்படிதான் கூப்பிடுவேன். சரி தள்ளு, உன்ட பேச நேரம் கிடையாது. நான் போய் மரியாதை கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். காத்து வரட்டும். இப்படி மறைச்சுக்கிருந்தீனா எப்படி போவாங்களா? விலகிறது. அவசியம் போய்தே ஆகணுமா? நீ இருக்கிய மாமா, நீ ஒரு சரியான லூசு மாமா. தள்ளு. இப்பவே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னவா? என்ன மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுக்கியா? அப்ப பிளான் பண்ணி எடுத்துக்க, அப்படிதானே? ஆமா, எல்லாரும் சோடி சோடியா தெரிவாங்க, நம்மளும் சோடி சோடியா தெரியாமதே. அதுக்குதே வேற ஒண்ணு. உன்னையெல்லாம் கட்டுனா அப்படித்தானடி அலையணும். என்னத்த சொல்ல. சரி போ, கிளம்பு கிளம்பு. அழகா இருக்க மாமா. ஐ லவ் யூ. போ. போடா லூசு மாமா. ஐ லவ் யூ டு. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நல்லா இருக்கும். அதே மறுபடி இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாச்சுல்ல. என்ன மாப்பிள்ள, பூ வச்சுட்டு போனதுல இருந்து அதுக்கப்புறம் இவங்க நம்மள விடவே மாட்டின்ட்டாங்களே, மதுரை வர முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்களோ? நீங்க ஃபீல் பண்ணல இல்லையா? இங்க ஒரு ஆள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்க இருந்துச்சு, எப்படா அவங்க பாப்போம்ட்டு. சித்தி, அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு நிறையவே இருந்துச்சு சித்தி. அதே மாமா 2 கிலோ இளைச்சு போய் வந்திருக்காரா? என்ன மாமா, சரியா சாப்பாடு இல்லையா? ஏமா, ஒரு வாரத்துல இழைச்சிருக்கணும். அதெல்லாம் இளைச்சிருவாங்க. என்னத்த சொல்ல, அதெல்லாம் இளைச்சு தானே ஆகணும். சரி சரி, ரொம்ப ஓட்டுறீங்க. அப்படியே இருந்துட்டு போனதாவே இருக்கட்டும். சரிங்கம்மா, வர வேண்டிய வேலை வந்தாச்சுல, இனி யாரும் வர வேண்டியமில்ல. இல்ல இனி யாரும் வர வேண்டியவ கிடையாது. என்ன நீங்க ஆரம்பிக்கணுமா? ஆரம்பிச்சு. சரி, பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு ரெடி ஆயிட்டாங்கல்ல. வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த புடவையும் அவங்க வாங்கிட்டு வந்த பூவையும் வச்சுக்கிட்டு புடவையும் கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து இங்க உட்கார சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் ஒரு படிச்சு நிச்சயதாப்பல மாத்திக்குவோம். சரிங்க சாமி. தாமரை கூட்டிட்டு வாத்தா. தெரியுமா, கூட்டிட்டு வந்துட்டேன். பூவாத குயில் நாடாத மயில் நாடாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என நீ சேர தெளிந்தேனே, ஆதாரம் வந்த தேவன் நாடை சேர்ந்தாய் இந்த மானை, ருசித்தேனே தேனை சேர்ந்தேன் இன்று நானே, வந்த துணையே வந்து அணையே, அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே. சபையில இருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கத்தை வச்சிருக்கா. சரிங்க மாமா. சபையில கூடி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு தாய் மாமாவா இருக்கிற என்னோட தாய் மாமாவுக்கு முதல் வணக்கம். அப்புறம் சபையில கூடி இருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். சரிங்கம்மா, மாப்பிள்ளையோட கூட பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? முன்னாடி வாங்க. என் பொண்ணு இருக்கா, லட்சுமி. முன்னாடி வாத்தா. சரி, அவங்க அங்கேயே இருக்கட்டும். என்ன முரண்டா, நீங்க வாங்கிட்டு வந்த இந்த பட்டு புடவையும் பூவையும் எடுத்து உங்க நாத்தனார் கையில கொடுங்க. நீங்க போயுமா இதை கட்டிக்கிட்டு அவங்க கொண்டு வந்த அந்த பூவையும் தலை நிறைய வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இது மேல உட்காருங்க. மாப்பிள்ளை எந்திரிச்சு போய் அது மேல உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் வர படிக்கிறோம். சரிங்க சாமி. வாத்தா, யார்த்தா? லட்சுமி யார்த்தா? வாத்தா வந்து எடுத்து கொடுத்தா. வாத்தா. அண்ணி செம்ம கியூட்டா இருக்கீங்க. தேங்க்ஸ்.
ஏச்சாமி நம்ம முறைப்படி அந்த பிள்ளை தானே பூ வைக்கணும். ஆமாமா, இங்க பாருமா, சேலை கட்டிக்கிட்டு அந்த பூவை நீ தான் தலை நிறைய வச்சு கூட்டிட்டு வரணும். போ சரியா? நேரம் ஆக்கிராதமா, சீக்கிரம் வந்து நல்ல நேரத்துக்கு முகூர்த்த வர படிக்கும். சரிங்க சாமி. முதல்ல அந்த சேலையும் அந்த பூவையும் கையில வாங்கிக்கமா, அதுக்கப்புறம் 2 பேர் போங்க. சரிங்க சாமி. மல்லியா நேரம் ஆக்கிறாத சீக்கிரம். சரிங்க அத்தை. வாப்பா. வாங்க நீ. A few minutes later. பின்ன உன்ன மாதிரி எரும மாடு மாதிரி நிமிந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களா? கொஞ்சமாவது வெக்கவே. ரொம்ப பேச வேண்டிய நினைப்பு. வீட்டுக்கு வாங்க, தாமரை யாருன்னு காட்டு. இல்லனா மட்டும் அப்படி காட்டிட்டானு போடி போடி போக்கத்த. மருது வேணடா மருது, அவசரப்பட்டு வம்புலுக்காதரா. வம்புலுத்தானே நம்மளால கடைசியில ஃபீல் பண்ணிக்க. ஏண்டி எதுக்கு இந்த பூ கூட கையிலே வச்சுக்கிட்டு தெரியல? என்ன பூவை யாரும் பண்ணிக்கிறியா? யோ, உன் ஜோலியை பார்த்துட்டு பேசாம இரு. நான் என்ன வெண்ணைக்க வச்சிருக்கேன், உனக்கு என்ன? செல்வா, யார் இவக்கா? என்ன என்னமோ சொன்னாப்ல இருந்துச்சு. என்ன சோடி ஓட்ட Dress போட்டுக்கியலே, ஒண்ணும் வேறங்களையே. ஏன் நீங்களாம் கட்டி இருக்கும் போது நான் கட்டக்கூடாதா? கட்டலாம் தப்பு இல்ல. ஆமா, வெண்ணிலாங்க. நீலாவுக்கு இன்னைக்கு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு சரியான வேலை கொடுத்துட்டாங்க. சோ இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டா. அதனால கல்யாணத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்ல நாளைக்கு பிறகு வரேன்னு சொல்லி சொன்னா. என்ன செல்வா, பொண்ணு பாக்குறதுக்கு வந்துட்டு இப்படி நிச்சயத்துக்கு வராம போயிட்டாங்களே. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு வந்து பிறகு பாக்க. ஆமாமாமா, அதையும் சொல்லியிருக்கேன். என்னன்னே தெரியல, ரொம்ப பெரிய பிரச்சனை போய்க்கிறோம் சொல்லி பக்கத்து ஊருக்கு சொல்லி பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. அங்க போயிட்டா. சரி வரவும் பாத்துக்கிறோன்னு விட்டாச்சு. சரி. என்ன மாமா? என்னவா, ஒரு வாரம் கழிச்சு இப்பத்தையும் பாக்குறேன். கொஞ்சம் கூட மாமாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே, என்னவா? சுத்தி முத்தி ஆள் இருக்காங்கல்ல, என்ன பேச சொல்றீங்க? ஒரு மாதிரி வெக்கமா வருது. ஆரம்பிச்சிட்டாங்க கடலை. ஆரம்பிச்சிட்டாங்கயா. பாத்தீங்களா, என் தங்கச்சி பாத்துக்கிட்டா. பேசாம இருக்கீங்களா? இருந்து மட்டும் சும்மா இருங்க மாமா, பிறகு பேசுவோம். எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? நெசமாவே நான் செலக்ட் பண்ண சேலை செம்மையா இருக்குடி. நீங்க செலக்ட் பண்ணியல, நல்லா தானே இருக்கும். சூப்பரா இருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரா என் மைனா, மூஞ்ச உடைச்சிருவேன் மைனா நீனா. நாமளும் இதே மாதிரி எப்ப இப்படி உட்கார்றது? டேய் இம்ச, வாயை மூடிடு, அவ்வளவுதான் பார்த்து. என்ன மைனா இப்படி கோச்சுக்கிட்டே இருந்த மாமா பாவம் இல்லையா? மாமா டேய் வாயை மூடிடு, அவ்வளவு. சரி, நம்ம முறை தெரியும்ல. யாரு வந்து தட்டு மாத்திக்கிறீங்க? உங்க வீட்டுல யாருப்பா மாத்திக்கிறது? சாமி, இவங்க 2 பேரும் மாத்த போறாங்க. பொண்ணோட அத்தையும் மாமாவையும் மாத்திக்கிறாங்க. பொண்ணோட அத்தை மாமான்னு சொல்ல மாட்டேன், அவங்கதே பெத்தவங்க மாதிரி. மாப்பிள்ள வீட்டுல சாமி முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க 2 பேரதே மாத்திக்க போறாங்க. சரி, 2 பேருமே தம்பதியர்களை தான் மாத்திக்க போறீங்க. மாத்துறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க போய் அவங்க நெத்தியில பொட்டு சந்தன கணத்துல எல்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறம் அவங்க கையில வெத்தலை கொடுங்க. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அதே மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் முகூர்த்த ஓரை படிச்சு தட்டு மாத்திக்கிடுவோம். சரிங்க சாமி. சரி, இந்த முறை முடிஞ்சது. அடுத்து நிச்சயம் வர படிச்சிடலாமா? படிச்சிடலாங்க சாமி. சோபகிருத வருடம் 2024 ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் தேதி நிகழும் திருமண விழாவின் நிச்சய ஓரை சிவகுமார் பாண்டீஸ்வரி அவர்களின் மகன்வழி பேத்தியும் ராஜவேல் மரகதம்மாள் அவர்களின் மகள்வழி பேத்தியுமான சண்முகம் பேச்சியம்மாள் அவர்களின் புதல்வியுமான சா மல்லிகாதேவி என்கிற மல்லிகாவிற்கும் செந்தில்குமார் வரலட்சுமி அவர்களின் மகன்வழி பேரனும் சேகர் அப்புச்சியம்மாள் அவர்களின் மகள்வழி பேரனுமான ராஜேஸ்வரியின் புதல்வனுமான ரா அன்புக்கரசு என்கிற அன்புக்கும் வருகிற ஆவணி மாதம் 2ஆம் தேதி இவர்களின் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. நல்லபடியா நிச்சயம் ஓர படிச்சாச்சு. இனி தட்டு மாத்திக்கங்க. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்த மோதிரத்தை கையில போட்டு விட சொல்லுங்க. இளங்கோ, அது அண்ணன் கிட்ட கொடு. சரிங்கம்மா, போட்டு விடலாமா? கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. விதைச்சப்பையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கும் சித்தப்பா, நல்லா இருக்கும் சித்தி. இவங்கதான் என் அப்பா அம்மா, பின்னாடி உட்காந்துருக்கிறது என் பெரியம்மா, இங்கிட்ட என் தாத்தா, அங்கிட்ட என் பாட்டி, அங்க நிக்கிறது என் தங்கச்சி. இது வரைக்கும் எங்க குடும்பத்தை பாத்திருக்கே மாட்டீங்க, இவங்க எங்க குடும்பம். ரொம்ப சந்தோஷம். யாரும் வர வேண்டியது இல்லையிலமா? இல்ல யாராவது வரேன்னு சொன்னா மட்டும் இப்ப என்ன செய்வீங்க? வாய புத்துடா. நீ சும்மா அட சித்தி. எப்ப வந்தாலும் என்கிட்ட உரண்டு எடுக்கிறதே விஸ்வா பேருக்கு ஒரு ஜோலியா இருக்கு என்ன? சரி, முறைப்படி பொண்ணை வர சொல்லுங்க. வர சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த சேலையும் அந்த பூவையும் கொடுத்து விடுங்க. அவங்க அதை கட்டிக்கிட்டு பூ வச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நிச்சயம் வர படிச்சா. சரிங்க சாமி. அறிவை கூட்டிட்டு வா. ஏலே பேராண்டி, அவன் பொண்ணா, அவன் எப்படி முறைச்சிட்டு இருக்கா? சும்மா ரம்மையா, அவ எப்பயுமே அப்படி இப்படி முறைச்சிட்டு இருக்கா? யாசாம இராமான்னு சொல்லி கேட்க. மவனே இதுல பிடிச்சன்னு சொல்லி எனக்கு ஜாப முன்னாடி கொண்டு நிறுத்தி விட்டல. எப்படி தாலி கட்டுறேன்னு பாக்குறேன். என்னம்மா பொண்ணு தலையில பூ வைக்காம வந்திருக்கு? ஓ அப்படியா? சரி, பூ வச்சு விடுங்க. யார் நாத்தனாரு? சாமி டா இங்க நிக்கறாளையா மக அவனே. பாப்பா முதல்ல பூ வச்சு விடுங்க. வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்த புடவைய அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க போய் பூ வச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி பூ. சரிங்க சாமி. பூவரசி நிச்சயதார்த்தமா? வாழ்த்துக்கள். செருப்பு பிஞ்சு வயிறு ஊடிக்கிட்டு இருந்த. பிஞ்சா தச்சுக்கலாம் பூவரசி. பூ வச்சு. பூவரசி அங்க வாரு. உன் வீட்டு ஆளுங்க உட்கார்ந்திருக்காங்க. இப்படி நின்னுக்கிறப்ப அவளை பார்த்து வணக்கம் சொல்லு. பூவரசி வணக்கம் சொல்லு. சபையில இருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். தாய் மாமாவுக்கும் அத்தைக்கும் வணக்கம். வேற வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் வணக்கம். பொண்ணு பார்க்க நல்லா ரவுடி மாதிரி தெரியுது. எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தானே கதிருக்கு பிடிச்சிருக்கல, கட்டிக்கிருவோம் விடுங்க. இப்படி இருக்க பிள்ளைய நல்லா குடும்பத்தை பாத்துக்கோ. திமிரு, அந்த திமிரு மட்டும் ஒண்ணு விட்டு போல. பாருடி அடக்கு. அம்மா வைக்கவா? வைமா. நீங்க வாங்கிட்டு வந்த புடவையும் பூவையும் எடுத்து கொண்டு போய் அந்த பொண்ணு ரெடி பண்ணி கூட்டிட்டு வாப்பா. நீ தான் பூ வச்சு விடணும். சரிங்க சாமி. அதை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட அதை கொடுப்பா. அண்ணி இந்தாங்க. வாங்க அத்தாச்சி. என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோட இருக்கும் என் உயிரே, உன் பாசமூற்றில் நானே. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்டு நீ அழைக்க, அச்சம் வைக்கும் இனி இங்கு எனக்கில்லையே. என்னடி வாயடி பொண்டாட்டி, கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிருந்தாப்ல இருந்துச்சு. இப்ப வந்து மாமா பக்கத்துல உட்காந்துருக்கு. யோ வாயை பொத்திட்டு அமைதியா இருந்துரு. நான் இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே கிடையாது. என்னைய தேவையில்லாம ஏதாவது கட்டாயப்படுத்தி இப்படி வந்து உட்கார வச்சுக்கிருக்கீங்க. ஓ விருப்பம் இல்லையா? சரி ஆனா அழகா இருக்கடி. யோ பேசாம இருந்துரு. சரி, இப்ப முறைப்படி என்னண்டா? யார் உங்க வீட்டுல தட்டு மாத்திக்கிறது? நாங்களே கதிரோட அப்பா அம்மா. இங்கிட்டு நீங்க தாய் மாமாவா? ஆமா, பொண்ணோட ரெண்டாவது தாய் மாமா சாமி. சரி, இப்ப என்ன முறைண்டா? அவங்க கண்ணத்துல சந்தன போட்டு வச்சு வெத்தலையை கொடுக்கணும். சரி, இப்ப முறை முடிஞ்சிருச்சு. நிச்சயம் வர படிச்சிடலாமா? படிக்கலாம். யோ எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லையா? ஏன் இப்படி போட்டு என்னை பாடப்படுத்துற? வேணான்னு சொல்லியா? படிக்க வேணான்னு சொல்லு. அது எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து என் பக்கத்துல உட்காருவாங்களா மாலையை போட்டுக்கிட்டு? இப்ப நிறுத்த சொன்னா நினைக்கேனையா? முடியாது சில கோபகிருத வருடம் 2024 ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் தேதி நடக்கும் திருமண விழாவின் நிச்சய ஓரை செங்கோட்டையன் சுந்தரி அவர்களின் மகன் வழி பேரனும், காஞ்சி தலைவன் பூங்கொடி அவர்களின் மகள் வழி பேரனுமான செல்லப்பாண்டி மேகனா அவர்களின் புதல்வனுமான சே கதிர்வேலன் என்கிற கதிருக்கும், சிவகுமார் பாண்டீஸ்வரி அவர்களின் மகன் வழி பேத்தியும், ராஜவேல் மரகதமார் அவர்களின் மகள் வழி பேத்தியுமான சண்முகம் பேச்சியம்மாள் அவர்களின் புதல்வியுமான சா பூவரசி என்கிற பூங்கொடிக்கும் வருகிற ஆவணி மாதம் 2ஆம் தேதி பெரியோர்களால் இவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மாப்பிள்ளை பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்த மோதிரத்தை போட்டு விட்டுருங்க. என்னடி வாயாடி பொண்டாட்டி, மோதிரத்தை போடலாமா? யோ ஏன் அப்படி என்ன படுத்துற? சரி போடலாம். உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற
உனக்காக 1000 கடிதம் ஒற்றை நொடியில்